அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசி நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது ஓபிஎஸ் பாஜக கூட்டணியிலிருந்து விலகி இருப்பது அது பேசுபொருளாகி இருக்கிறது. அது குறித்து திரு டிடிவி தினகரன் அவர்களிடம் கேள்வி கேட்கப்பட்டது. அவர் சொல்வது அவர் அவரா விலகல, அந்த சூழலுக்கு தள்ளப்பட்டார் அப்படின்னு சொல்றாரு. பன்னீர்செல்வம் விலகலுக்கு யார் காரணம் என்பது எல்லோருக்கும் தெரியும் அப்படின்னு ஒரு சஸ்பென்ஸ் வச்சு தான் தினகரன் அவர்கள் பேட்டி கொடுக்குறாங்க. இன்றைக்கு ஓபிஎஸ் அவர்கள் அறிக்கையும் விட்டிருக்கிறார். முதலமைச்சரை சந்தித்த பிறகு திமுக கூட்டணியில் போய் சேருவாரா அப்படின்ற நிறைய கேள்விகள்லாம் இருந்தது. ஆனால் அந்த அறிக்கையில் பாஜகவை விமர்சிக்கிறார், திமுகவை விமர்சிக்கிறார், அதிமுக கட்சி செயல்படுகிற விதத்தையும் விமர்சித்திருக்கிறார். எல்லாரையும் சம தொலைவில் வைத்திருக்கிறார். இந்த புள்ளிகளை எல்லாம் இணைத்து தான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். பன்னீர்செல்வம் விலகலின் பின் கதை என்ன, ஏன் சம தொலைவில் திமுக பாஜகவை வைக்கிறார், இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. திரு துரைக்கர்ணா அவர்கள், வணக்கம் துரைக்கர்ணா. பிரியன், வணக்கம் பிரியன். வலதுசாரி ஆதரவாளர் நித்யானந்தம் அவர்கள், வணக்கம் நித்யானந்தம். அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள், வணக்கம் ரவீந்திரன் துரைசாமி. துரைக்கர்ணா, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறியதற்கு யார் காரணம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்றார். அது ஒண்ணு. திடீர்னு நயினார் நாகேந்திரன் வெர்சஸ் ஓபிஎஸ்னு அந்த சிக்கலும் ஒன்று ஓடிட்டு இருக்கு. முதல்ல இது நீங்க ஓபிஎஸ் அறிஞ்சவர்ன்றதுனால என்ன நடந்தது, ஏன் வெளியேறினார்? மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உரிமை குரல் படத்தில் ஒரு பாடல் பாடுவார். ஒரு தாய் வயிற்றில் பிறந்த உறவுகளில் முன்பு பிரிவு இருந்தால் பின்பு உறவு வரும் அப்படின்னு சொல்லுவார். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இடைக்காலமாக பிரிவு வந்தது, உறவு வரும் என்று காத்திருந்து அவர் ஒருங்கிணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். அடுத்த லைனில் என்ன வரும்னா, நல்ல மனிதருக்கும் நன்றி மறப்பவருக்கும் முன்பு உறவு இருந்தால் பின்பு பிரிவு வரும். இது அடுத்த லைன் நம்ம இப்போ உள்ள இந்த சூழ்நிலைக்கு எடுத்துக்கலாம். இப்போ பிரிவு வந்ததற்கான காரணம் இதுதான். நீங்கள் தொடர்ந்து மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் அவருடைய அரசியல் பயணம், அரசியல் தளத்தில் கடந்த காலத்தில் இருந்த அந்த விஷயங்களை நாம் மறந்துடுவோம். இந்த இணைப்பு முதல் தர்ம யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து இந்த இணைப்பு நடந்ததற்கு பிறகு தொடர்ந்து அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இணக்கமாக அவர் பயணித்தார் என்பதை நம்மெல்லாம் பார்த்துருக்கோம். 2021 சட்டப்பேரவை தேர்தல் முடிஞ்ச உடனே சிபி சண்முகம், தம்பிதுரை, குடம்பூர் ராஜு போன்றவர்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. ஈவன் ஜெயக்குமார் உட்பட பலருமே இந்த தேர்தலில் ஒரு பெரிய தோல்வி ஏற்பட்டது, இதற்கு பாரதிய ஜனதா கட்சியோடு நாம் கூட்டணி வைத்ததான் அப்படின்னு. திரு சிபி சண்முகம் அறிக்கை வெளியிட்ட அடுத்த 5வது நிமிடம் ஒருங்கிணைப்பாளர் என்கிற முறையில் திரு ஓபிஎஸ் அவர்கள் இந்த தேர்தல் மட்டுமல்ல எல்லா தேர்தல்களிலும் நாங்கள் பாஜகவோடு தான் கூட்டணி வைத்து தேர்தல்களை எதிர்கொள்வோம். அடுத்த 15வது நிமிடம் திரு எடப்பாடி பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளரும் அதே அறிக்கையை தான் வெளியிடுகிறார். நீ சொன்னதில் துரைக்கர்ணா, பிறகு ஓபிஎஸ் அவர்களை நீக்கத்துக்கு பிறகு எல்லாரும் சொன்ன காரணம் அவர் அதிமுக காரராகவே உள்ளுக்கு இல்லைங்க, அவர் ஒரு பாஜக காரராக இருந்தார், அதனாலதான் நாங்கள் அவரை வெளியேற்றணும்னு. இப்போ நேரடியாக வந்தா என்ன விலகலுக்கு யாரை சொல்றாரு டிடிவி தினகரன்? இதுல ஏன் நயினார் நாகேந்திரன் வெர்சஸ் ஓபிஎஸ்னு இப்போ பிரச்சனை மாறிச்சு, என்ன நடக்குது? அப்போ இல்லை, அதுதான் இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்டிஏ கூட்டணி என்று உறுதிப்பட்ட பிறகு திரு ஓபிஎஸ் அவர்களை இறுதி வரையிலும் சேர்க்கவே மாட்டேன், அதெல்லாம் காலம் கடந்துருச்சுன்னு பேசிட்டு வந்த திரு எடப்பாடி பழனிசாமியோடு உறவு கொள்கிறார்கள். யாரு? பாஜக தலைமை உறவு கொள்கிறது. அப்போ எடப்பாடியுடைய மனநிலை என்ன? திரு ஓபிஎஸ்க்கு எதிரான மனநிலை. சரி. அப்போ இவரை விரும்பவில்லை, திரு ஓபிஎஸ் அவர்களை விரும்பவில்லை, எனவே நாம் கொஞ்சம் தூரத்தில் வைப்போம் என்கிற மனப்போக்கு பாஜகவுக்கு வந்ததனுடைய விளைவு தான் சென்னையிலே வந்து பேசிய மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் அது உட்கட்சி பிரச்சனைன்னு கடந்து போறார். நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சுடுவோங்கிற மாதிரி. 2017 அதிமுக ஏற்பட்டது எந்த கட்சி பிரச்சனை? உட்கட்சி பிரச்சனை தானே. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்பட்ட அந்த சிக்கல் பிரச்சனை என்பதை பாரதிய ஜனதா கட்சி வலிய வந்து தானே அதை தீர்த்து இந்த முதல் தர்ம யுத்தத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து கட்சியை இணைத்து இந்த 4.5 ஆண்டு திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக தொடர்வதற்கு ஏற்பாடு செய்தது அவர்கள் தானே. அப்போ இன்றைக்கு உட்கட்சி பிரச்சனை, இதை கடந்து போவோம் என்று சொல்லுவதற்கு திரு எடப்பாடியினுடைய அழுத்தம் காரணம். திரு எடப்பாடியால் பரிந்துரைக்கப்பட்டு திரு நயினார் நாகேந்திரன்
மாநில தலைவராக வந்தார் என்று பொதுவெளிகளில் கருத்து பேசப்படுகிறது. ஸோ அது உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற சந்தேக பார்வையுமே இருக்கிறது. இப்போ நீங்கள் இன்னொரு இடத்துக்கு நகர்த்துறீங்க. ஆமாம் ஆமாம். அப்போ அண்ணாமலை விலகல் நயினார் நாகேந்திரனை இபிஎஸ் அவர்கள் தான் பரிந்துரை. ஆமாம் ஆமாம். அப்போ இந்த நயினார் நாகேந்திரன் இபிஎஸ் அவர்கள் சேர்ந்து தான் இந்த நிலைப்பாட்டை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் நிச்சயமாக. அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஒருங்கிணைந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று வந்தால்தான் இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியும் என்று அதிமுகவிலே பயணிக்கிற இந்த இரு தரப்பும், அதிமுக உரிமை மீட்பு குழுவில் இருப்பவர்களும் சரி, இதை தாண்டி நான் தான் பொதுச் செயலாளர் என்று பேசி வருகிற மரியாதைக்குரிய திருமதி பி.கே. சசிகலா அவர்களும் சரி, இந்த புறம் இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பயணிக்கிற மூத்த முன்னோடிகள், நாம ஒரு 8 மாசமா பேசுறோம்ல, ஒரு 6 பேர்னு, இந்த 6 பேர் உட்பட பலருடைய கருத்துக்களுமே கட்சி ஒன்றுபட்டால் தான் வெற்றி நிச்சயம் என்று, கட்சி ஒன்றுபடுவதற்கு பாஜகவும் உதவும் என்கிற நம்பிக்கையும் இதுவரை நீங்க சொல்றதிலிருந்து பாஜகவும் அப்படி உதவல, ஏன்னா இபிஎஸ் அவர்கள் அதை விரும்பலன்றது. இன்னொன்று திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் விரும்பலன்றீங்க. நான் நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, என்னிட்ட சொல்லியிருந்தா நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருப்பேனேன்னு அவங்க தானே வழியே வந்து பேட்டி கொடுத்தாங்க. ஏன் வெளியில ஏறாங்க? என்கிட்ட சொல்லியிருந்தா நான் செஞ்சு கொடுத்துருப்பேனே, ஏற்பாடு பண்ணியிருப்பேனே. அதுதான், அதாவது நான் நம்முடைய தொலைக்காட்சியிலே காலையில் அதை பதிவு பண்ணியிருந்தேன். மரியாதைக்குரிய திரு நயினார் நாகேந்திரனோடு இந்த மாநிலத்தினுடைய பாஜகவின் தலைமை பொறுப்பை ஏற்று 2-3 மாதமாக இருக்கிறது. அவருடைய செயல்பாடுகள் என்ன என்பது நமக்கு புதுவெளிகளில் தெரியும். பாஜகவை வளர்த்தெடுப்பதற்கு என்ன மாதிரியான முன்முயற்சி எடுக்கிறாருன்னு தெரியல. ஆனால் திரு ஓபிஎஸ் அவர்கள் பாரத பிரதமருக்கு கடிதத்தை எழுதி வைத்துவிட்டு இந்த மாநிலத்தின் தலைவராக இருக்கிறார், அவரிடம் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு இந்த கடிதத்தை பின்னர் பிரதமர் அலுவலகத்துக்கு அனுப்பலாம் என்று தான் 6 முறை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்கிறார். அது தொடர்பு கிடைக்கவில்லை என்ற உடனே அவர் வரல அப்படின்னு உடனே குறுஞ்செய்தியும் அனுப்புகிறார். அதுக்கான காரியம் காட்டினார், மற்ற பொதுவெளிகளில் காட்டினார். அப்போ திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் உண்மையிலேயே என்னை தொடர்பு கொண்டிருந்தால் அப்படின்னு அவர் பேசுறது தான் பொய் என்று திரு ஓபிஎஸும் பொதுவெளியில் சொல்லி தொடர்பு கொண்டே, ஆனால் எடுக்கல, குறுஞ்செய்திக்கும் பதில் இல்லை. நான் என்ன கேட்குறேன், 2 நாட்களாக நம்முடைய புதிய தலைமுறை தொலைக்காட்சியிலிருந்து பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பதற்கு ஓபிஎஸ்க்கு அனுமதி கொடுத்து விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி டெல்லி வட்டார தகவல் அப்படின்லாம் போச்சு 2 நாளா. அப்போ 2 நாள் அவர் தொலைக்காட்சி பத்திரிகைகள்லாம் படிச்சிருப்பார்ல நயினார் நாகேந்திரன். இப்படி ஒரு முயற்சியை எடுத்திருக்கிறாருன்னா, அண்ணன் மோடியை பார்க்கணுமா, வாங்கண்ணே நான் ஏற்பாடு பண்ணுறேன், பேசியிருக்கலாம்ல பிஎம்ஓ ஆஃபீஸுக்கு, இங்கே முயற்சி பண்ணலையே. ஏதோ ஒரு நெருடல் 2 பேரும் சேர்ந்து இருக்குங்கிறது தான் நான் பார்க்குறேன். ரவீந்திரன் துரைசாமி, இப்போ 2 தலைப்பா நம்ம இப்போ பேச வேண்டியிருக்கிறது. அவர் விலகலின் பின்கதை என்ன? இப்போ துரைக்கருணா அவர்கள் எந்த அளவுக்கு மோடி அவர்களினுடைய அதிதீவிர விசுவாசியா இருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஏன் டிடிவி தினகரன் என்டிஏக்குள்ள இருந்துகிட்டு அதை சொல்றார், அது ஒரு கேள்வி. ஓபிஎஸ் அவர்களோட அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா, அவர் எல்லாத்தையும் விமர்சிச்சிட்டார். கூட்டணி பற்றியெல்லாம் நான் கடைசியா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா இப்போ அதிமுக இல்லை, திமுக இல்லை, பாஜக இல்லைன்னா வேறு புதிய கட்சியா இருக்குமோ அப்படின்ற யூகத்தையும் அவரே தான் கொடுக்கிறார். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? புதிய கட்சி எங்க இருக்கு? தாவேக்கா இருக்குல்ல, அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு இருக்குல்ல. இது காத்துல கரைஞ்சு போகக்கூடிய ஓட்ட வச்சிருக்க கட்சி கூட அவர் போறாரு. இல்ல நான் இது சொல்றேன்னா போக மாட்டாரு, அதெல்லாம் அவருக்கு ஒரு ஆப்ஷனா காட்டிக்கலாமே தவிர இதை எப்படி ஒட்டுமொத்தமா நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? ஓபிஎஸோட இன்னைக்கு அறிக்கை வந்து திமுக கிட்ட சாப்பிட்டா தான் இருக்கு. திமுக அரசின் பிரச்சனைகளை தான் சொல்றாரு. பாஜக மேல அவருக்கு கொஞ்சம், இந்த திமுக பாஜகவில் திமுக சாப்பிட்டா இருக்காரு, பாஜக கொஞ்சம் எதிராக தான் இருக்கிறாரு. குறிப்பா அவர் அந்த அறிக்கையிலோடைய வார்த்தைகளை தான் சொல்றேன். குறிப்பா அவரு அந்த கல்வி நிதி அதை ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறத டிஎம்கேயோட ஸ்டாண்டுக்கு ஆதரவான ஒரு இதைத்தான் அவர் கொடுத்திருந்தார் இதுக்கு முன்னாடியே. அடுத்தால இண்டோ பாக் வார்லையும் இந்திய ராணுவத்தின் வெற்றி அந்த அப்படிதான் கொடுத்திருந்தாரு. இப்போ அவர் இந்த 2 பேருக்கு இடையில ஈக்குவிடிசன்ஸ் கீப் அப் பண்ணல, டிஎம்கே கிட்ட நெருக்கமாக தான் இருக்கிறாரு. ஆனால் இதில் இன்னைக்கு தீரன் சின்னமலை சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை அந்த விழாவில் வந்து நயினார் நாகேந்திரனுடைய விழாவில் நிருபர்கள் கேட்கும்போது அண்ணாமலை தான் ரொம்ப ஒரு பெரிய ஸ்மார்ட் மூவாக பண்ணார். ஏன்னா இதை மீண்டும் எஸ்கலேட் பண்ணி இது பிரச்சனையாக அவர் விரும்பலை. ஒரு வேளையில் 2024 மக்களவைத் தேர்தலோ அதற்கு முந்தைய நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலையும் எடப்பாடி எப்படி செயல்படுவாருங்கிறது அண்ணாமலைக்கு தெரியும். எடப்பாடிக்கு கேரக்டர் ரிடியூஸ் இன்க்ரீஸ் நல்லா தெரிஞ்சவர் அண்ணாமலை தான். அன்னைக்கு தலைவராக இருந்து பேசும்போது
ஓபிஎஸ் வந்து 5% வாக்கு பாஜகவுக்கு நகர்ப்புற உள்ளாட்சினால கொடுக்கலான்னு சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமி வந்து 2% மேல கொடுக்க முடியாதுன்னு சேலத்துக்கு போயிட்டாரு. அதற்கு பிறகு அண்ணாமலை தன் உழைப்பால டெல்லி பேக்கிங்னா ரிசோர்சஸ் பணம் இதோட அவர் வந்து 5% வாக்கெடுத்து 3வது பெரிய கட்சியாட்டு அந்த நகர்ப்புற உள்ளாட்சியில நிரூபிச்சிருக்கிறார். நீங்க சொன்ன இடத்துல இருந்து எனக்கு ஒரு கேள்வி. அடுத்தபடியா இன்றைய தினத்திலிருந்தே வரேன். திரு அண்ணாமலை அவர்கள் டிடிவியினுடைய ஆதரிச்சாங்க. அதிமுகவே அவர்கிட்ட வரும்னு சொன்னது. ஓபிஎஸ்சின் ஆதரவாளராக இருந்தாங்க. பல கட்டங்கள்ல என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு விசுவாசமா இருந்தவங்களை நாங்க கைவிட மாட்டோம்லாம். இப்ப இன்றைய பேட்டியில் நயினார் நாகேந்திரன் வாங்க போலாம் பெருசுபடுத்தாதீங்கன்னு சொல்றாருல்ல. நயினார் நாகேந்திரன் இதுக்கு இங்க யார் பக்கம் நிக்கிறார்? எடப்பாடி கிட்ட நயினார் நாகேந்திரன் ஏமாந்தா பாஜகவுக்கு நஷ்டம், அண்ணாமலைக்கும் சேர்ந்த நஷ்டம். நயினார் ஏமாந்துட கூடாது, நயினார் அலர்ட்டா வச்சிருக்கோன்னு நயினாரையும் சேர்த்து கேரி பண்றாரு அண்ணாமலை அந்த இடத்துக்குள்ள. ஓ, நீங்க ஓபிஎஸ்க்கு எதிராக போயிடாதீங்கன்றாரு, நீங்க பேசிடாதீங்கன்றதுக்காக எடப்பாடியை நம்பிடாதீங்கங்கறாரு. ஐடென்டிஃபை தி எனிமிங்கிறதா பாபா சாஹேப் பீம்ராவ் அம்பேத்கர் சொல்லுவாரு. இன்னைக்கு தமிழக அரசியல் களத்துக்குள்ள பாஜக மக்களவை தேர்தலில் எடப்பாடி மோடி பக்கத்தில் இருந்துட்டு 330 சீட்டு 3வது முறை மோடி வருவாருன்னு சொல்லி 6 சீட்டா 12 சீட்டாங்கிறதுல அது பிரேக் ஆயிடுச்சு. சோ அண்ணாமலை இந்த இடத்துக்குள்ள நயினாரை பெருசா எடுக்கல, நயினாரை பிளேம் பண்ணக்கூடிய அரசியலுக்கு அவர் போகல. எடப்பாடி கிட்ட நயினார் ஏமாந்துடக்கூடாது, இது எஸ்கலேட் ஆயிடக்கூடாது, இது நயினார் ஓபிஎஸ் தகராறு வரக்கூடாது. நாளைக்கு ஓபிஎஸ் போயாச்சுங்கிறது ஃபேக்ட், அதுல மாற்றம் இல்ல. ஒருவேளை அண்ணாமலை முயற்சி எடுப்பாரோ? அண்ணாமலை முயற்சி நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி லாஸ்ட் மினிட் டிச் பண்ணுனா அவருக்கு எதிராக ஒரு அணி அமைச்சு அவரை ஒரு 50-60% இடத்துல எடப்பாடி 3வது இடம் தள்ளுங்கிறதுல அண்ணாமலை உறுதியா இருக்கிறாரு. இந்த இடத்துக்குள்ள 2021 சொன்ன மாதிரி சொல்றேன், பிஎம் அவரை ரிப்போர்ட் பண்ணிட்டாரு. அவரை நம்ப முடியாது, அவர் மாஸ்டர் தாட் ஆஃப் டீச்சிங். நான் இதை நீங்க பலமுறை சொல்லியிருக்கிறீங்க, ஆனா நீங்களே யோசித்து பாருங்கள். எல்லா தகவல்களும் பிஎம்க்கு தெரிஞ்சிருச்சுன்னுலாம் சொல்றீங்க. ஆனா ஓபிஎஸ் அவர்களுக்கு அவர் நினைச்சிருந்தா ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுத்துருக்கலாம். அப்படி கொடுக்காம இவ்வளவு நாள் இந்த கூட்டணியில் இருந்த ஒருவர் வெளியேற்றப்பட்டு விட்டார். துரைக்கண்ணு அவர்கள் சொன்ன மாதிரி அது இபிஎஸ்க்கு கிடைச்ச வெற்றி. இபிஎஸ்ஆல் அவர் பார்வை பரிந்துரைக்கப்பட்ட நயினார் அவருமே அதை தான் விரும்புறாருன்றப்ப அப்புறம் என்ன, அவங்களே விரும்பி தான் தள்ளி இருக்காங்க. ஓபிஎஸ் பற்றிய துரைக்கண்ணா கூறிய உணர்வை நான் என்டால்ஸ் பண்றேன். பட் இபிஎஸ்க்கு கிடைச்ச வெற்றினா முதல்ல அமித்ஷா அந்த அண்ணாமலை எல்லாம் கலந்துக்கிட்டு, அண்ணாமலையும் அதுல ரொம்ப தெளிவாக தான் இருந்து கலந்துக்கிட்டாரு, கான்ஃபிடென்டா தான் இருந்து அந்த இடத்துக்குள்ள அண்ணாமலை ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் தன்னோட கான்ஃபிடன்ஸை காட்டினாரு. காட்டி அதை பேசின போது மோடி அந்த ட்விட் அது சம்பந்தமா எக்ஸலத்தில் உள்ள பதிவில் திமுக அரசுக்கு எதிராக அந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிராக திமுக அதை ஒரு இஷ்யூவா எடுத்து மற்ற கட்சிகள்கிட்டையும் பரப்புறாங்கிற அந்த கோபத்தை காட்டினாரே தவிர யார் தலைமைங்கிறதுல அந்த இதுலயும் பேசல. அதற்கு பிறகு இப்போ வந்த இந்த நிகழ்ச்சியிலையும் டிக்னிட்டரிஸ் போட்டு தங்கம் தென்னரசு, எடப்பாடி பழனிசாமி, வேலுமணி, ஜி.கே. வாசன் அதை வரிசைப்படுத்தியிருந்தாரே தவிர எடப்பாடி தலைமைங்கிறத சொல்லல. சோ இந்த இடம் சீட் ஷேரிங்ல எடப்பாடி ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா இருப்பாரு. அவர் விழுந்துட்டாரு. அவரு நாம் தமிழர் கீழெல்லாம் நிறைய இடத்துல போயிருக்காரு. சீமான் மாதிரி போல்டா வந்து இடைத்தேர்தலே சந்திக்காம களத்தை விட்டு ஓடி இருக்கிறாரு. சீமானுக்கு அவருக்கு வித்தியாசம் பெருசா இருக்காதுன்னு ஈரோடு கிழக்க தவிர்த்து இருக்கிறாரு. அப்ப அவர் எம்ஜிஆருக்கு அதிமுக, ஜெயலலிதாவுக்கு அதிமுக, இன்னும் கடந்த கால அதிமுகங்கிற அடிப்படையில் சீட் ஷேரிங் பண்ணிடக்கூடாது. அதற்கு தமிழிசை, நயினார் போன்றவங்க எல்லாம் பலகீனம் ஆயிடக்கூடாது, பலகீனமானவங்க பலகீனம் ஆயிடக்கூடாதுன்னு அண்ணாமலை ஸ்டெபானா நின்று அந்த அரசியலை அதுல இன்னைக்கு நயினார் புரிஞ்சுக்கலாமா? உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள ஓபிஎஸ் ஆதரவு தான் அண்ணாமலைக்கு இருக்கு. கண்டிப்பா எடப்பாடி கிட்ட பாஜக ஏமாந்துடக்கூடாது, மோடி ஏமாந்துடக்கூடாது இருக்கிறாரு. நயினார சகோதரர் நயினார அண்ணாமலை ஒரு எதிரியா பார்க்கல. ஒருவேளை நயினார் ஏமாந்திர கூடாதுன்னு தான் பாக்குறாரு. எங்க கருத்து அதான், நயினார் ஏமாந்திர கூடாது. ஒருவேளை வந்து இப்ப திரும்பவும் வந்து பாஜக தரப்பில் இருந்து அழைப்பு வரலான்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. பிரதமர் வருகிற போது மீண்டும் பார்க்கலான்ற மாதிரி. ஓபிஎஸ் அந்த மைண்டுக்கு போவாரா? டெல்லி தலைமை அண்ணாமலை முயற்சி பண்ணுவாரு, அதுல நான் மறுக்க வரல. ஓ, அவர் சைடு ஒரு முயற்சி இருக்கும். டிடிவி முயற்சி பண்றோம்லாம் சொல்றாரு. டிடிவி அந்த இடத்துக்குள்ள ஓபிஎஸ் இந்த இதை விட்டு விலகின பிறகு தான் அந்த உணர்வை மதிக்காம யார் இங்க சிஎம்னாலும் நான் ஏத்துக்கோன்னு சொன்னா டிடிவிக்கு செல்வாக்கு குறையும். அவரு ஓபிஎஸ் ஆதரவு தான் எடுத்தாகணும். அப்ப இது பலகீனமான அணியாட்டம் ஆகுது ஓபிஎஸ் போனதும். அப்ப அவர் அதுல ரெசர்வேஷன் காட்டுறாரு, சிஎம் யாருங்கிறதுல எனக்கு ரெசர்வேஷன் இருக்குன்னு காட்டுறாரு. இந்த என்டிஏ பலகீனமாகும் போது உள்ள உறுப்பு கட்சியா இருக்கக்கூடிய டிடிவி அதுல தான்
தனக்கு ஒரு சேவ் இருக்கணும் சிஎம் யாருங்கிறதுல வராரு. இந்த மாதிரிப்பட்ட நிகழ்வு தான் அண்ணாமலை எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். சோ அண்ணாமலை எதிர்பார்க்கிற மாதிரி தான் காட்சிகள் நடக்குது. இதை எடப்பாடி தவிர்க்கணும்னா 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை சீட்டு கொடுத்தாகணும். அதை தமிழிசை வச்சோ நயனாரை வச்சோ ஓவர் கம் பண்ண முடியாது. சரி, நீங்க சொல்வது ஒரு சாஃப்ட் அப்ரோச், திமுகவிடம் இருந்து ஒரு மென்மையான போக்கா தான் இந்த அறிக்கை சொல்லுதுன்றீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். நீங்க எப்படி பாக்க இன்னைக்கு நடந்த நிகழ்வு? ஓபிஎஸ் அவர்கள் ரொம்ப அதிர்ந்தெல்லாம் பேச மாட்டாங்க, ஆனா அவர் ஆத்திரத்தோடு காமிக்கிறார். இங்க பாருங்க ஆதாரம்ன்றாரு. திரு நயினார் நாகேந்திரன் இல்லைங்க, கடிதம் வந்திருந்தா எனக்கு அனுப்பிச்சிருந்தா அந்த ஆதாரத்தை கொடுங்க. இது ஏன் வந்ததுன்னு பலருக்குமே ஒரு கேள்வி. எதற்காக நயினார் வெர்சஸ் ஓபிஎஸ்ன்றது அது ஒண்ணு, அது ஒருவேளை விலகலுக்கு காரணமா அப்படின்றது. அப்புறம் ஓபிஎஸோட அறிக்கை, அவர் ஏதோ கூட்டணிக்கு வேற கணக்கு போடுறாரான்ற மாதிரி கேள்வி. நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இந்த ஹோல் இஷ்யூவில் அண்ணாமலையோடைய ரோலை கொண்டு வரது சரியான ஒரு பொருத்தமாக தெரியல எனக்கு. அண்ணாமலை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இது கிடையாது பாஜக. இன்னைக்கு ஒரு சாதாரண தொண்டராக தான் இருக்கார். அதனால பாஜக மேலிடம் இன்னைக்கு எடப்பாடியோட க்ளோஸாக இருக்காங்க. நயினாரும் அந்த லைனை எடுக்கிறார். இதில் அண்ணாமலைக்கு ஒன்றும் பெரிய வேலை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அன்லெஸ் அவருக்கு ஏதாவது பொசிஷன் கொடுத்தாலே தவிர நம்ம அவரை ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இதில் கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. அவருக்கு பல விதமான ஆசைகள் இருக்கலாம், அது வேற விஷயம். ஸோ அண்ணாமலை இங்கே ஒரு மேட்டரே கிடையாது. இங்கே ஆக்சுவலாக இது பாஜக ஹைகமாண்ட் தேவையில்லாம அவரே கொண்டுறீங்க, அவரே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. அவருக்கு தேவையே இல்லை. பாஜக ஹைகமாண்டு எடப்பாடி நயினார் நாகேந்திரன் இந்த முக்கோணத்துக்குள்ள தான் அது பிளே பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அவங்க மயிலிடம் சொல்றதை நாகேந்திரன் கேட்கிறாரு. கவுண்டர் இதுல வெளிப்படையா நடந்ததை வச்சு நான் பேசுறேன். சகோதரர் பார்த்திருக்க மாட்டார். இல்ல அது பார்த்திருக்க மாட்டார். கான்ட்ரோவர்சி வேண்டாம் கூட்டின்னு போயிருப்பார், அவ்வளவுதான். வேற என்ன இருக்கு? அதனால இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் இருக்குன்னு ஒன்றும் பெரிய கிடையாது. நயினார் நாகேந்திரனை பொறுத்த மட்டும் அவர் பாஜக மேலிடம் சொல்றதை பிளே பண்றாரு. அதுதான் விஷயம். இந்த கான்ட்ரோவர்சி வந்ததுன்னா நம்ம அதுக்கே போக வேண்டாம். நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாதுக்காக சொல்லலாம். ஏன் இந்த கான்ட்ரோவர்சி வந்தது அப்படின்னா, நயினார் என்ன சொன்னார்னா, என்கிட்ட சொல்லியிருந்தா நான் அரேஞ்ச் பண்ணியிருப்பேன், இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணியிருப்பேன், பிரைம் மினிஸ்டர் பார்க்கறதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். அதனால தான் இந்த கான்ட்ரவர்சி வந்து. நான் உங்ககிட்ட சொன்னேன், 6 தடவை உனக்கு ட்ரை பண்ணலையா, நீ எடுக்கல, நீ மெசேஜ் அனுப்பிச்சா எடுக்கல நீ. அப்புறம் நாங்கள் லெட்டரை வேற வெளில பப்ளிக் பொதுவெளியில் லெட்டரை விட்டேன், அனுப்பிச்ச லெட்டரை பொதுவெளியில் விட்டேன். அதை கூட பார்க்காத நயினார் நாகேந்திரன் இருந்திருப்பாரா ஒரு மாநில தலைவர்? பொதுவெளியில் ஒரு லெட்டர் போகுது சார், பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் கேட்டு என் வாழ்நாள் பாக்கியம்னு சொல்கிறாரு. அந்த லெட்டர் கூட நயினார் நாகேந்திரன் பார்க்காத இருந்திருப்பாரா? அப்படி ஒரு பார்க்காத இருந்தாருன்னா ஒரு பாஜகவோட தமிழக தலைவராக இருக்கிறதுக்கான தகுதியை இழந்துருவார். ஆக்சுவலாக ஒரு கூட்டணியில் இருக்கிற என்டிஏல இருக்கிறதா சொல்லப்படுற பன்னீர் அவர்கள் விடுற ஒரு லெட்டரை பார்க்காத இருந்தார். அப்படி பார்க்காத இருந்துப்பார், அவரு பார்த்துருப்பார். அப்பயும் பேசாமல் இருந்தார். மேலிடம் சொல்றது தான் எடப்பாடி சொல்லியிருப்பார். எடப்பாடி பிரஷர் அவரை பார்க்கக்கூடாது, அவரை பார்க்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா கூட்டணிக்கு அது தவறான சிக்னல். மேலிடம்னு சொன்னதை நான் டெல்லின்னு புரிஞ்சு, டெல்லி மேலிடத்துக்கு எடப்பாடி வச்ச பிரஷர், அதோட விளைவு தான் இங்க பார்க்காத இருந்தது. அதெல்லாம் ரொம்ப தெளிவு சார். அதுல எந்த விதமான இதுவும் கிடையாது. அவங்க தற்சமயம் எடப்பாடியோட க்ளோஸா இருக்காங்க. இதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அன்லஸ் எடப்பாடி டிச் பண்ணாலே தவிர இதை அப்படியே கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க பாஜக. அதோட விளைவு தான் நயினாரும் அதுக்கேற்றபடி ஆடிட்டு இருக்காரு. நயினாருக்கும் பன்னீருக்கும் பழைய தகராறு இருக்கலாம், அந்த ஏரியா தகராறு இருக்கலாம், வரப்பு வாய்க்கால் தகராறு இருக்கலாம், அது வேற விஷயம். இன்னைக்கு நடக்கிற விஷயத்துக்கு என்ன காரணம்னா அது மேலிடம் தான், கொடுத்த பிரஷர் தான் காரணம். சோ இது இப்போ உடனே அடுத்த டெவலப்மெண்ட்லாம் பாத்தீங்கன்னா போய் ஸ்டாலின் பாக்குறது போன்ற விஷயங்கள்லாம் திமுகவுக்கு நெருக்கமா போயிட்டார் அப்படின்ற சூழல் வந்த பிறகு இன்னைக்கு விட்டு அறிக்கை இம்பார்ட்டன்ஸ் பெறுது ஆக்சுவலா. ஆனா நிறைய பேர் சொல்றாங்க, தினகரன்லாம் சொல்றாரு, என்ன சொல்றாரு, மீண்டும் வரணும், என்டிஏக்கு வரணும். முதல்ல அவர் என்டிஏல இருக்காருன்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. தினகரன் என்டிஏல இருக்காருன்னு யாரும் சொல்றாங்களா? அவரே என்ன சொல்றாரு, நான் என்டிஏல இருக்கேன் இல்லையான்றத நயினார் சொல்லணும் அப்படின்றார். அப்புறம் யார் முதல்வர், அமித்ஷா சொல்லணும்ன்றார். அது 2 பேருமே சொல்ற மாதிரி தெரியல. 2 பேருமே தினகரனையும் கை விடுறாங்க பாருங்க. தினகரனுக்கும் அவருக்கு என்ன பண்ணுவார், அவர் பாவம், அவர் நிச்சயமா பிட்டி ஆன் ஹிம். அவர் என்ன பண்ணுவார், அவர் இப்போ இவர் உள்ள வரணும்ன்றார். அப்பா நீ இருக்கியா, முதல்ல நீ என்டிஏல இருக்கியா? சில பேரோட மனசாட்சியை கொஞ்சம் தட்டி கேட்கணும். பன்னீர்செல்வம் இந்த முடிவு எடுத்துட்டார், என்டிஏலேருந்து விலகி வந்துட்டார். ஒரு சிலர் மனசாட்சி என்ன சொல்லுதுன்னா, ஐயா நீங்கள் டிசம்பர் வரை நீங்கள் இதே நிலைமை நீடிங்க, இதே ஸ்டாண்டில் இருங்க. நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் வந்தால் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்தா உடனே போய் பார்த்துடாதீங்க, இதே ஸ்டாண்டில் டிசம்பர் வரை நீடிங்க, அப்போ தான் ஒரு கெத்து இருக்கும் அப்படின்னு சொன்னவங்க மனசாட்சி நான் இப்போ பேசுகிறது மூலமாக கேட்கும். அந்த மனசாட்சி அவங்கள கேட்கும். இப்படிலாம் பேசிட்டு வெளியில் இப்படிலாம் பேசுகிறீங்களே அப்படின்னு கேட்கும். அது யாருன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நான் இதுக்கு முன்னாடி யாரை பற்றி பேசினேன், இப்போ யாரை பற்றி பேசுகிறேன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நீங்கள் டிசம்பர் வரையும் இதே ஸ்டாண்டர்டுங்க, ஆனால் நீங்கள் மீண்டும் என்டிஏவுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிற மனசாட்சி இருக்குல்ல, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் கரெக்டாக. அங்கேயும் ரெட்டை வேஷம் தான், வெளியில் ஒன்று உள்ள ஒன்று. ஏன்னா அவருக்கும் வருத்தம், அவருக்கு சோவுக்கும் வருத்தம். என்ன என்டிஏல இருக்கான்னு சொல்ல மாட்டேன்றாங்க, என்ன கடைசி நேரத்தில் என்னையும் தூக்கி போட்டிங்கன்னா என்ன பண்ணுறது? அப்ப இன்னொருத்தர் ஓபிஎஸ் கைட் பண்றாங்கன்னு சொல்ல வரீங்களா? கைட் பண்ணல, ஓபிஎஸோட நிலைப்பாட்டை
நீங்கள் என்டிஏக்குள்ளே வாங்கன்னு சொல்கிற ஒருத்தர் அவர் தனிப்பட்ட முறையில் பேசும்போது என்ன சொல்கிறார், நீங்கள் டிசம்பர் வரையும் நீங்கள் இதே ஸ்டாண்டில் இருங்கன்னு சொல்கிறார். ஓகே, அப்போ அவரும் வேற முடிவில் தான் இருக்கிறாரா? அவருக்கு வருத்தத்தில் இருக்கார். அவரை என்டிஏல இருக்காருன்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்கல்ல. அந்த அவர் என்டிஏல இருக்காருன்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்கல்ல. புரிஞ்சிருச்சு. இனிமே நம்ம அவர்னே பேச வேண்டாம், புரிஞ்சு போச்சு மக்களுக்கு. அதாவது அப்போ நம்ம பார்வையாளர்கள் திமுகவுக்கு போன உடனே, திமுகவுக்கு ஸ்டாலினை பார்த்த உடனே திமுக கூட்டணியில் சேர்றாங்க கிடையாது. பன்னீரோட முதல் ஆப்ஷன் வந்து தாவேக்கா தான். அதுக்கான பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன் சார், அதுக்கான பேச்சுவார்த்தை அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இவருக்கு விஜய்க்கு என்ன ஓட் பேங்க் இருக்குது, அவர் அன்டெஸ்டட், அதெல்லாம் நம்ம பேசலாம், எல்லாமே பேசலாம். பட் இவங்க வந்து ரொம்ப கான்ட்ரவர்சி இல்லாமல் ஒரு கூட்டணி அமைக்கணும்னா அது விஜயோடு இருக்கிற கூட்டணி பெஸ்ட்னு அவங்க நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ அதனால் பன்னீர் அதை அப்ரோச் பண்ணியிருக்காரு. திமுகவோடையும் 2வது கதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுல சந்தேகம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தாவேகா, செகண்ட் ஆப்ஷன் தான் டிஎம்கே. சோ ஏன் டிஎம்கே கதை ஓபன் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு விட்ட அறிக்கையில நீங்க பார்க்கலாம், ரவீந்திரன் சார் சொன்ன மாதிரி மக்கள் பிரச்சனைகள்ல வந்து திமுக அரசோட அரசியல வந்து மக்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை வந்து எடுத்து சொல்லுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா பாஜக பற்றி சொல்லும்போது தமிழக மக்களுக்கு பாஜக செய்த அந்த இது தமிழக மக்கள் எப்படி மத்திய அரசோட செயல்பாடுகள்னால பாதிக்கப்பட்டாங்கன்ற விஷயத்த மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுவோம். அப்புறம் அதிமுகவை அழிவு பாதைக்கு கொண்டு செல்பவர்கள் யாருன்னு அதையும் சொல்லுவோன்னு சொல்றாரு. ஏன் அதை சொல்றாருன்னா அதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு ஆக்சுவலா. ஏன்னா இன்னைக்கு அவர் மாதம் மாதம் பயணம் போறாரு இல்லையா, அதுல வந்து அதிமுகல பாஜக பிடிக்காதவங்க இருக்காங்க, அதிமுக தொண்டர்கள், அவர்களை வந்து இழுக்கணும்னு ஒரு ஐடியா சொல்றாரு. அதே மாதிரி திமுக பிடிக்காத அதிமுக தொண்டர்கள் இருக்காங்க, அவர்களை சமாதானப்படுத்தணும்னு சொல்றாரு ஆக்சுவலா. அதனால இவர் பயணம் போகும்போது அதிமுக இருக்கிற இந்த 2 தரப்பையும் இழுக்கணுன்ற ஒரு ஐடியால தான் அதை பேசுறாரு ஆக்சுவலா. இந்த மூவ் வந்து இதை வந்து டிசம்பர் வரை மெயின்டைன் பண்ணுவார். அதுக்கப்புறம் அப்ப இருக்கிற சூழல்ல என்ன முடிவு எடுப்பார் தெரியாது. டிசம்பர் வரைக்கும் அப்படியே இருங்க, என்டிஏக்குள்ள இருப்பதா சொல்லப்படுற ஒரு கட்சி தலைவரே சொல்லி இருக்கிறாரு. ஆமா, அப்படிதான். ரவீந்திரன் துரைசாமி சுருக்கமா சொல்லுங்க, அவர் தாவேகாவோடு பேச்சுவார்த்தை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இப்ப பிரியன் சொல்ற இந்த அறிக்கையும் அதை தானே சுட்டி காட்டுது. 3 பேரையுமே சம தொலைவில் தள்ளி வச்சிட்டார், திமுக, பாஜக, அதிமுக. இப்ப வேற ஒரு கூட்டணி கணக்கு இருக்குன்றது புரிஞ்சுக்க முடியுது. இனி அழைச்சாலும் பாஜகவுக்கு வரமாட்டாருன்றது அவர் அறிக்கை சொல்லுது. அப்படி புரிஞ்சுக்கலாமா? சுருக்கமா சொல்லுங்களேன். தாவேகாவோட பேச்சுவார்த்தை எல்லாமே வதந்திகள், அது பொய்கள், புனைவுரைகள், யூகங்கள், அது பத்திரிகையாளர்களை ஏமாளி ஆக்குவதற்கு தாவேகா தரப்பிலே பிராண்டிங் ஆட்களை போட்டு பரப்பக்கூடிய பொய் செய்திகள். இதுவரை டேங்கிபிளா தாவேகா தொடர்பாக எதுவுமே நிரூபிக்கப்படலை. பாராளுமன்ற இது மாநாடு முடிஞ்சதும் சீமான் சொன்னார், தம்பி நீ பல நிரூபிக்காதவன், உங்கூட விஜயகாந்துக்கு ஒரு மக்கள் நல கூட்டணி அமைச்சது மாதிரி கூட யாரும் வரமாட்டாங்கன்னாப்புல. இதுவரை யாரும் டேங்கிபிளா வரல. பேச்சுவார்த்தை இல்லன்றீங்க, ஓபிஎஸ் பேச மாட்டார். இப்ப நீங்க ஓபிஎஸ் வந்து தமிழக முதல்வரை சந்திக்கிறார், 3 தடவை சந்திச்சிட்டாரு, வெளிப்படையா தெரியுது. பார்த்தது 4 வருஷம் அவரு வில்டர்னஸ்ல இருந்தவர் மகிழ்ச்சியா வராரு, அரசியல் எதிரியும் இல்லை நண்பனும் இல்லைன்னு சொல்றாரு. சோ நம்ம இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுக்க முடியும். அதுதான் அப்படி பார்க்கணும். ஆமா, தேமுதிக பாக்குறாங்க. சுருக்கமா பிரியா, ஒரு நம்ம முஸ்தபா பாயை தவிர இன்னொரு பாயும் சேர்ந்திருக்கிறாரு. அவர் 2 வரை தவிர டேங்கிபிளா எதுவும் வரல. தாவேகா பற்றி எல்லாமே வதந்திகள், கட்டுக்கதைகள், பொய்யுரைகள். அதுக்கு பிரியன் பலியானது எனக்கு ஆச்சரியம். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். விஜயோட கான்டாக்ட்ல இருக்காங்க சார், விஜயோட கான்டாக்ட்ல இருக்காங்க, அவங்க ஆலோசகர்கள் ஒருத்தர் கான்டாக்ட்ல இருக்காரு, ஆரம்பிச்சிட்டாங்க பேச்சுவார்த்தை. அது உண்மை. அது இவரை வந்து சொல்லுவாரா மாட்டாரா தெரியாது. இல்ல இன்னொரு விஷயம், ஏன் ஸ்டாலினை பார்க்க வேண்டிய அவசியம் வந்தது? ஸ்டாலினை பார்க்கறதுக்கான காரணம் இருந்தது, உடல்நிலை சரியில்லை, துக்கம் விசாரிக்கணும்னு பார்க்கறதுக்கான காரணம் இருந்தது. நீங்க விஜய் போய் பாத்தீங்கன்னா உடனே வேற மாதிரி போயிடும். அதனால இதுக்கு காரணம் இருந்தாலும் சந்திக்கிறது ஈஸியா இருந்தது. இன்னொரு வதந்திக்கு சொல்றேன், விஜய்க்கு ஆடிட்டர் வெங்கட்ராமனும் டாக்டர் ஐயா சிஆர் பாஸ்கரும் அடிக்கடி பாக்குறாங்க, அதெல்லாம் வந்தது. இப்ப தன்னோட பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவிச்சவங்க அறிக்கையில டாக்டர் ஐயா விடும்போது விஜய்க்கு பேர் இல்ல. அப்போ யாரோ ஒருத்தர் மேல உள்ள வன்மத்துல விஜயை வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க சிலர். நித்யானந்தம், நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல பொதுவா காவி உடையில வருவீங்க, இப்ப ரொம்ப கலர்ஃபுல்லா வந்திருக்கிறீங்க. காவி தற்காலிகமா பிடிக்காது. பாஜக அணியிலிருந்து பலரும் பிரிஞ்சு போயிட்டு இருக்கிறப்ப ரொம்ப கலர்ஃபுல் ஷர்ட்டோட வந்திருக்கிறீங்க. எப்படி இந்த நிகழ்வை எப்படி பாப்பீங்க நீங்க? இன்னொன்று, தொடர்ந்து ஓபிஎஸ் மீது அவர் எந்த அளவுக்கு விசுவாசமா இருந்தாருன்றதெல்லாம் நீங்க பதிவு செஞ்சுட்டே இருப்பீங்க. நான் இந்த சூழல்ன்றது அவர் திரும்ப பாஜகவுக்கு வர வாய்ப்பு இருக்கா? அவரை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வருவாங்களா, இல்ல ஒரு மாற்று முகாம்னு நகர்ந்துட்டாரா? எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? புதிய தலைமுறை நேர்பட பேசு நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு இடியாப்ப சிக்கல் தலைப்பு தான் இது. யார் எங்கே போகிறார் என்று தெரியவில்லை என்று
வர இருக்கின்ற அடுத்த ஆண்டு வர இருக்கின்ற தேர்தலை குறித்து இன்றைக்கே பேசி கொண்டிருக்கிறோம். என்ன வேணால் நடக்கும். இன்றைக்கு நாம் பேசுவது என்பது கற்பனை தான். அரசியலை பொறுத்த வரைக்கும் நம்முடைய கோணம் எப்படி இருக்கிறது, இது எப்படி போகலாம் என்பதை பற்றி தான் நான் பேச. அந்த இடத்துல சில நிகழ்வுகளை வச்சு தானே சொல்றோம். ஓபிஎஸ்க்கு பாஜக மீது கோபம் இருப்பது நமக்கு தெரியுது. அவர் பேச்சு அறிக்கையில் உறுதியா இருக்கு. கோபம் வரலன்னா அவர் மனுஷனே கிடையாது. ஏன்னா எத்தனை தடவை நான் பிரதமரை சந்திக்கணும்னு அவர் கேட்டார் அப்படிங்கிறது மக்களுக்கெல்லாம் தெரியும். ஓப்பன் லெட்டர் வெளிப்படையாகவே பத்திரிகையில் வரக்கூடிய அளவிற்கு கடிதம் எழுதியிருக்கிறார் என்பதையும் நாம் பார்த்திருக்கிறோம். அது அல்லாமல் நம்முடைய நயினார் அவர்களுக்கு குறுஞ்செய்தியை அனுப்பியிருக்கின்றார்கள். நான் குறுஞ்செய்தியை படிக்கின்ற வழக்கமில்லை என்று சொல்லலாம். ஆனால் செய்தி பார்ப்பதில்லை, கடிதம் பார்ப்பதில்லை என்று சொல்வதற்கு வழியே கிடையாது ஒரு அரசியல் கட்சி தலைவர். அதனால் இது அதுக்கு தான் நான் இடியாப்ப சிக்கல் சொன்னேன். இன்றைக்கு நயினார் அவர்களும் நம்முடைய அண்ணாமலை அவர்களும் பத்திரிகையாளர்கள் சந்திக்கின்ற பொழுது பேசிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது பன்னீர்செல்வம் என்று பெயர் எடுத்த உடனேயே அண்ணாமலை இவர் திருநெல்வேலி செல்ல வேண்டியிருக்கிறது, உடனடியாக செல்ல வேண்டும் என்று சொல்லி அரவணைத்து அழைத்து சென்று விட்டார். அது எப்படி புரிஞ்சுக்கணும்? அண்ணாமலையுடைய ஆளுமையை புரிந்து கொள்ள வேண்டும். அண்ணாமலை இவர் எங்காவது வாயை திறந்து விட்டால் கட்சிக்கு கேடு விளைவிந்துடுமே என்ற எண்ணம் அண்ணாமலைக்கு இருந்திருக்கிறது. வயதில் குறைவதாக இருந்தாலும் கூட அவருடைய ஆளுமை வெளிப்பட்டது. இந்த நேரத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தவறாக இவர் நடந்து கொள்ளக்கூடாது என்ற அச்சத்தில் அவரும் தலையாட்டி அழித்து. இபிஎஸ் அவர்களுக்கு கோபம் வந்துருமே. ஆமா, இபிஎஸ் அவர்களுக்கு கோபம் வருமே. வருங்க. இப்போ 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் பன்னீர்செல்வம். நேற்று கூட நான் இங்கே பதிவு பண்ணேன். 3 முறை முதலமைச்சராக இருந்தவர்கள். ஒரு சாதாரண சிறிய கட்சியாக இருந்தாலும் கூட பிரதமரை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் சந்திப்பதற்கு வாய்ப்பு கொடுப்பதிலே தவறில்லை. கூட்டணியில் இருக்கலாம், பின்னால் இல்லாமல் போகலாம். ஆனால் ஒரு வாய்ப்பு, அது கூட எங்கே கேட்டார் அவர்? விமான நிலையத்தில் நீங்கள் கொடுத்தா கூட பார்த்துருப்பார். எல்லோரும் அங்கே தான் பார்த்தாங்க. பார்த்துருக்க முடியும். அது ஏன் முடியலை? அதனுடைய பின்னணி என்ன? ஏன் அவரை பார்க்க அனுமதிக்கலை? அப்படிங்கிற போது அண்ணாமலை அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்களையும் தினகரன் அவர்களையும் எல்லா இடங்களிலுமே உடுக்க இழந்தவன் கைபோல் இடுக்கன் களைந்தவர்கள் இவர்கள் 2 பேருமே. அப்படியும் பார்க்கலாம். எனக்கு இபிஎஸ் அவர்களை பிடிக்காது, இபிஎஸ் அவர்களுக்கு பிடிக்காத இந்த 2 பேரும் எனக்கு நண்பர்கள். இல்லை அப்படி இல்லை. நான் உங்களுக்கு தரவு அது எதுக்காக நான் சொல்றேன். உங்களுக்கு எதுக்காக நான் சொல்றேன்? அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருக்கின்ற பொழுது இபிஎஸோடு பேச்சுவார்த்தை நடத்துகின்ற நேரத்தில் அவர் எப்படி நடந்து கொண்டார் தேர்தலில் நாம் இருப்பதற்கு எத்தனை இடம் என்று பேசுவதற்கு என்பதை தெரிந்தவர் அவர். அது மட்டுமல்ல, மோடி அவர்களையும் அமித்ஷா அண்ணாமலையே சொன்னார் அந்த பேச்சுவார்த்தை எனக்கு பங்கே இல்லைன்னு அண்ணாமலை சொன்னாரு. இப்போ இல்லைங்க, அவர் தலைவராக இருக்கும்போது கொஞ்சம் கவனிங்க. என்ன தேர்தல் சொல்லுங்க, என்ன தேர்தல் கொஞ்சம் கவனிங்க. இப்போ நம்ம அண்ணாமலை இப்ப பிரியன் சொல்றாங்க, அண்ணாமலை எல்லாம் கடந்து வாங்க, இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைக்கு வாங்கன்றப்ப இபிஎஸ் அவர்கள் மனம் குளிரும்படி இருக்கணும் அப்படின்னு கூட தோணி இருக்கலாம். பிரியன் அவர்கள் சொல்றாங்க. இபிஎஸ் அவர்கள் மனம் குளிரும்படி என்று சொன்னால் நயினார் மட்டுமே தான் அப்படி சிந்தித்திருக்க முடியாது. அதனால தான் நான் படித்ததும் இல்லை, குறுஞ்செய்தியும் பார்க்கலன்னு அர்த்தம். அதுக்கு மேலிடத்தையும் எல்லாரையும் எப்படி சம்மந்தப்படுத்த முடியும்? ஆனால் இன்றைக்கு நடந்த ஒரு துர்பாக்கியம், அதான் இன்றைக்கே நேற்றோ முன்னாள் தலைவராக இருந்த தமிழிசை அவர்கள் கொதித்து எழுந்து பன்னீர்செல்வம் இப்படி பேசக்கூடாது, எங்கள் தலைவரை பேசக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். இதே அண்ணாமலை அவர்களை எத்தனை முறை பேசியிருக்கிறார்கள். அப்பொழுதெல்லாம் ஏன் இவர் கொதிக்கவில்லை? புதிதாக இப்பொழுது என்ன வந்திருக்கிறது? அப்ப அண்ணாமலை மூப்பனார் மாதிரி தமிழ்நாட்டில் தலைவர், மற்றவங்க எல்லாம் டம்மிகள். ஆமா, இதெல்லாம் பேசலாமா? ஆதாரத்தோட சொல்றேன். இல்ல ரவீந்திரன், ஆதாரத்தோட நான் சொல்றேன். எல்லாமே தலைவர்கள் நமக்கு பிடிக்கும்ன்றதுனால ஒருத்தரை தூக்கி வச்சும் மற்றவர்கள் எல்லாம் இப்படி சொல்வது சரியா? நம்ம நித்யானந்தம் அவர்கள்ட்ட வரலாம். அப்ப நீங்க சொல்வது நித்யானந்தம், நீங்க பாஜகவை கூர்ந்து கவனிச்சுட்டு வருவீங்க. பாஜகக்குள்ளேயே பல அணி ஆதரவா பிரிஞ்சு இருக்கிறாங்களா? அணி ஆதரவாலாம் இல்லைங்க. 3 வருஷமே ஆன ஒருத்தர் இந்த அளவுக்கு ஒரு ஆளுமை பொருந்தியவராக, மக்களை கவர்ந்து இருக்கக்கூடியவராக, மிகப்பெரிய தலைவராக, உயரம் அதிகமாக இருக்கக்கூடிய பாஜக தலைவராக தமிழகத்தில் திகழ்ந்து விட்டு, தமிழகம் மட்டுமல்ல அகில இந்திய செயற்குழுவிலே தீர்மானம் நிறைவேற்றுகின்ற பொழுது உத்தரப்பிரதேசத்திலிருந்து வரக்கூடிய தீர்மானத்தை வழிமொழிவதற்காக வாய்ப்பு கொடுத்தவர்கள் பாஜக அண்ணாமலை அவர்களுக்கு.
புரியுதுங்களா? மிகப்பெரிய மாநிலத்திலிருந்து வந்த தீர்மானம், வேற யாருக்கும் தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான வாய்ப்பு கொடுக்கல. இவ்வளவு வேகமா அவர் வளர்ந்துருக்காரு. அதனால எல்லாருக்கும் மனசுல ஒரு உறுத்தல் இருக்கதான் செய்யாது. எந்த நேரத்தில் காட்டணுமோ அந்த நேரத்தில் அப்படி கொஞ்சமா அப்படி காமிச்சிட்டு விட்டுடுவாங்க. இப்ப நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இப்ப ஓபிஎஸ் அவர்கள் போயிட்டாங்கன்றத இப்ப பாஜக இனி எப்படி உணர போகிறது? இப்ப நிறைய நிகழ்வு பாஜகவுக்கு தெரியும். ஓபிஎஸ் அவர்கள் அவமானப்படுத்தப்பட்டார், அசிங்கப்படுத்தப்பட்டார். தமிழகம் முழுவதுமே அது தெரியும். அவர் இப்பொழுது வெகுண்டு எழுவதும் அவர் பேசுவதும் நியாயமானதுதான். யாரும் ஒரு முன்னாள் முதலமைச்சர் 3 முறை இருந்தவர் அவரை இப்படி நடத்துவது என்பது முறையற்றதுதான். அது யார் செய்ததுனாலும் சரி. இல்ல, நான் இன்னொன்று கேட்கிறேன். இபிஎஸ் அவர்கள் சொன்னது, அவர் இன்னும் கட்சிக்கு உரிமை கோரல்ல சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்கிறார். அதிமுக தலைமையில ஒரு அணி அமைக்கப்பட்டிருக்கிறது. தன் கட்சிக்கு எதிராக ஒரு சட்ட போராட்டம் நடத்துறவரை நீங்க அங்கீகரிக்கிறீங்கன்றத இபிஎஸ் அவர்கள் எப்படி அவங்க கோணத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. கூட்டணி எப்படி இருக்கு? காங்கிரஸோட கூட்டணி வைக்குமா? தேசிய ஜனநாயக கூட்டணி திமுகவோடு வைக்குமா? அப்படி ஓபிஎஸ் அவர்கள் நடந்து கொண்டார்கள். எனவே அவரோட கூட்டணி இல்லை என்று அறிவித்து விடுங்கள். ஏன் இன்னும் அறிவிக்கல? எடப்பாடி உட்பட காலம் கடந்து விட்டது. அதான் பதில். எடப்பாடி சொன்னது முன்னாடியே வந்திருந்தா கூட சேர்த்துருக்கலாம். இப்ப என்ன காலம் கடந்து போச்சு? அடுத்த வருஷம் தேர்தலுக்கு இல்ல, பாஜகவும் கைவிட்டது தானே அவருக்கு. கைவிட்டதுன்னு யார் சொன்னாங்க உங்களுக்கு? பாஜக எங்கே கைவிட்டது? அண்ணாமலை இருக்கிறார் அவர்கிட்ட. பிரியன், ரவீந்திரன் துரைசாமி, நித்யானந்தம் சொல்றது இதுக்கு இன்னொரு புது கோணம் இருக்கு. அண்ணாமலை அவர்கள் விட மாட்டாங்க. ஒரே இது அம்பேத்கர் சொல்லுவாரு, எதிரி யாரை டார்ச்சர் பண்றானோ உன்னை சார்ந்தவங்களுக்கு அவன் நம்பிக்கைக்குரியவன் அர்த்தம். லெப்டிஸ்டான என் தம்பி, என் சகோதரர் பிரியன் அண்ணாமலை டார்கெட் பண்ணா அண்ணாமலை தான் தமிழக பாஜக. இல்ல பிரியன், இல்ல ஒரே ஒரு விஷயம், நித்யானந்தம் சொல்றதுல ஓபிஎஸ் அவர்கள் இனிமே திரும்ப முடியுமா? இப்ப அவரே சொல்றாங்க, நித்யானந்தமே அவரு பெரிய ஒரு அசிங்கம் நடந்து போச்சுங்க, அவமானம் நடந்து போச்சுங்கன்னா இனி அண்ணாமலை நினைச்சாலும் கொண்டு வர முடியுமா? அதுக்கான ஸ்பேஸ் இருக்கா? அப்படி என்ன சொல்றாரு நித்யானந்தம், இதுல பாஜக தலைமைக்கு பெரிய ரோல் இல்லைங்க, அண்ணாமலை அதை சரி பண்ணிடுவாங்கன்றதை எப்படி எடுத்துக்கிறது சார்? இப்போ ஓபிஎஸ் அவருடைய தன்மானம் சுயமரியாதை பாதிக்கப்பட்டதுன்னு அவர் ஒரு அரசியல் செயல்பாடை வகுத்துக் கொள்கிறார். அது ஸ்டாலினை பார்க்கறது போன்ற விஷயங்கள் பாஜகவுக்கு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பது உண்மை. ஆனால் அதே சமயம் ஸ்டாலின் வீட்டு வாசல்லையே அரசியலில் நிரந்தர எதிரிகளும் கிடையாது, நிரந்தர பகைவர்களும் கிடையாது, அங்கேயே தான் சொல்லிட்டு வந்தார் அவர். அது திமுகவில் கூட்டணி வச்சுக்கலான்றதுக்காக சொன்னார். நீங்கள் சொல்லலாம், நாளைக்கே தன்னுடைய பாஜக பற்றி தன் முடிவை மாற்றுறதாக கூட இருக்கலாம். அது அரசியலில் இப்போ தற்காலிகமாக எதிரியாக இருக்காங்க, கை கோத்துருவாருன்றீங்க? இல்லை, எதுவுமே சொல்ல முடியாது. நாளைக்கே பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி நடந்து போச்சு, உங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்குறேன்னா அப்போ ஓபிஎஸ் என்ன முடிவு எடுப்பார் தெரியாது. ஏன்னா ஓபிஎஸோட எதிர்கால கணிப்பை நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஓபிஎஸ்ஐ நம்பி அவர் பின்னாடி இருக்கிறவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, இனிமேல் எந்த சமாதானமும் கூடாது அப்படின்னு தெளிவா இருக்காங்க. ஓபிஎஸ் அவர்கள் எந்த அளவிற்கு வார்த்தை பிரயோகங்களை செய்திருக்காரா என்று சொன்னால், மோடி அவர்களை காண வாய்ப்பு கிடைத்தால் அது என் வாழ்நாள் பாக்கியம் என்று சொல்லுங்க. இதுவரைக்கும் எந்த அரசியல் கட்சி தலைவரும் சொன்னது கிடையாது. பாக்கியம் கிடைக்கலையே, அந்த மாதிரி எவருமே பேசியது கிடையாது. துரைக்கருணா, இந்த இடத்துல திமுக ஆப்ஷன் இருக்கா, அதிமுக ஒன்றிணையுமா அப்படின்ற கேள்விகளுக்கு மத்தியில பலருமே சொல்றாங்க, இல்லைங்க திரும்பவும் பிஜேபியோடைய போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, டெல்லி தலைமை அழைக்கிறாங்க, நடந்து போச்சு, நமக்கு தவறுதலா இருக்கு, நீங்க வாங்க என்டிஏ அலைன்ஸ்லன்னா அந்த ஆப்ஷன் எடுத்துருவாரா? ஏன்னா களம் அப்படி இருக்கா? எடப்பாடி அவர்கள் பாஜகவோடு ஒட்டோ உறவோ எதுவுமே கிடையாது, அனைத்து கதைகளும் சாத்தி விட்டார்கள். தமிழகத்திற்கு துரோகம் விளைக்கின்ற கட்சி பாஜக என்று பேசியவர் தான் எடப்பாடி. எத்தனை காலங்கள், 3 ஆண்டுகள். எப்படி அவர் மாறினாரு? எப்படி பாஜகவோட? இப்போ நீங்க ஒரு ஆப்ஷன் தானே சார் எடுக்க முடியும். ஒன்னு உங்களுக்கு ஓபிஎஸ்ஆ இபிஎஸ்ஆ, இல்ல ரெண்டு பேரும் இணைச்சு வச்சிர வாய்ப்பு இருக்கா? ஓபிஎஸ்ஆ இபிஎஸ், இபிஎஸ்ஐ நம்பலாம். ஓபிஎஸ் இந்த முறையாவது நம்பிக்கையை தருவாரா என்று எதிர்பார்க்கிறாங்க. இந்த முறையாவது துரைக்கருணா அவர் பாஜகவை நம்பினார், அவர்களுக்கு முதுகு அதுவும் ஒரு ஆப்ஷன்ல தான் இருக்கா? இல்லை, அதாவது என்டிஏ அணியில் இணைவதுங்கிறது இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபட வேண்டும், ஒருங்கிணைய வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தில் தான் அவருடைய பயணம் இருக்கு. அதற்கு பாஜக துணை நிற்க வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணமும் செயலும். இதுல ஒன்றை யோசிங்க, சொல்லுங்க. இபிஎஸ் அவர்கள் எந்த அளவுக்கு கராரா களத்துல நிக்கக்கூடியவங்க அப்படின்னு. நீங்க ஒன்றிணையணும்னு அழுத்தம் கொடுத்தா கூட்டணியே வேண்டான்ட்டு போயிட்டா என்ன பண்ணுவாங்க? பாஜகவுக்கு இருக்கிற அனைத்து முயற்சியும் போயிருமே. இல்லை, பாஜக எப்படி செய்யும்? இல்லை, பாஜகவுக்கு 2029 தான் முக்கியம்.
2026 அவங்க 4 எம்எல்ஏவோ அந்த 4 எம்எல்ஏ இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எடப்பாடி அப்படி ஒரு முடிவெடுத்து வந்தார்னா அவரும் கட்சியை ஒன்றுமில்லாத ஆக்கிட்டு போயிடுவார். எடப்பாடி அப்படி ஒரு முடிவை எடுத்துட்டு அவரோடு இங்கே அணி சேர்க்கறதுக்கு ஏதாவது கட்சிகள் இருக்காங்களா? ஊர் ஊராக தொகுதியாக போய் காங்கிரஸ் வாங்குங்கிறாரு, பொது உடைமை கட்சிகளை வாங்குங்கிறாரு, விசிகா வாங்குறாரு, தாவேக்கா வாங்குறாரு, இந்த பக்கம் நாம் தமிழர் சீமான் கூப்பிடாரு. ஏற்கனவே காலமெல்லாம் எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல் ரெட்டலைக்கு வாக்களித்த ஒரு 7-8% பேர் தென் மாவட்டங்கள்ல இருக்காங்கல்ல. துரை கருணா அவர்கள் நயினார் பேசுற மாதிரி பேசுறாரு. 26 முக்கியம் இல்லை, 29 கிடையாது, 26 முக்கியம்தான். தமிழகத்தில் சட்டமன்றத்தில் அதிக எண்ணிக்கையில் இடம்பெறணும் பிஜேபி. நீங்க சொல்ற முக்கியமான பாயிண்ட்ன்றது இப்ப ஓபிஎஸ் அவர்களோட டிமாண்ட்ன்றது ஒன்றுபட்ட அதிமுக, அதுக்கு பாஜக அதுதான் வெற்றியை தேடி தருங்கிறாரு. அது முயற்சி எடுக்கணும்ன்றீங்க. பாஜக செய்யணும். ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்கி என்டிஏ அணி இதில் இணைந்தால்தான் தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியும். திமுக களத்தில் இறங்கிட்டாங்க. காலம் கடந்து போய்விட்டது, ரொம்ப தூரம் போயிட்டோம்ன்றத சொன்னதே இபிஎஸ் அவர்கள். காலம் கனியும் என்று திரு ஓபிஎஸ் காத்திருக்கிறார். நிச்சயமா காலம் கனியும் அப்படிங்கிற மாதிரியான அந்த பார்வை அவர்கிட்ட இருக்கு. இப்போ மரியாதைக்குரிய முதலமைச்சரை சந்திச்சதுனால அப்படியே திமுகவுக்கு போயிட்டாரு, திமுக அடகு வச்சுட்டாரு, அறிவாலயத்தில் போய் கட்சி அடகு வச்சுட்டாரு, குழு அடகு வச்சுட்டாருலாம் பேசுறாங்க. ஒரு மரியாதை நிமித்தமாக, ஒரு மனிதாபிமானம், சட்டப்பேரவையிலேயே மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி சொன்னார், பண்பாளர் பன்னீர்செல்வம் சொன்னார். எனவே அவருடைய அணுகுமுறை செயல்முறை என்பது உலகறிந்தது. தன்னுடைய மனைவி இறந்த உடனே 20வது நிமிடம் மருத்துவமனைக்கு திரு மு.க. ஸ்டாலின் அவர் வருகிறது வந்து 1 மணி நேரம் அவர் கரங்களை பற்றி ஆறுதல் சொல்லி அந்த உடலை பெரியகுளம் எடுத்து போற வரைக்கும் கூடவே இருக்கிறார். தன்னுடைய தாய் இறந்து 30ஆம் நாள் காரியம் முடிச்சுட்டு வந்த உடனே 2 பேரும் வந்து திரு மு.க. ஸ்டாலின் உதயநிதி வர்றாங்க. அந்த மரியாதை நிமித்தமான சந்திப்பு. இதுல இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல முதன்மை பொறுப்பில் இருந்து கடைசி தொண்டன் வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக எதிர்ப்பு உணர்வு தீவிரமாக இருக்கு. அதான் சொல்றேன். அதுக்கான பதில நீங்க பிறகு கூட கொடுக்கலாம். இதுல முக்கியமான ஒன்று, இப்ப துரைக்கண்ணா அவர்கள் சொன்னது, நித்யானந்தம் அவர்கள் சொன்னது, ஒன்றுபட்ட அதிமுக. இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் அந்த டிமாண்டை அழுத்தி சொல்ல முடியுமா? பிஜேபி அதுக்குள்ள வந்து இதெல்லாம் திரும்பவும் செய்ய வாய்ப்பு இருக்கா? அதிமுகங்கிறது எடப்பாடி பழனிசாமி தான். அது பலகீனமான கட்சி. நாம் தமிழருக்கு லீடர்ஷிப்பு கீழே பல இடத்துல போகுது. அது சிலருக்கு ஏற்றுக்கொள்ள முடியல, அதை ஜீரணிக்க முடியாம திணறாங்க. உண்மை. அதிமுக பலகீனமான அதிமுக, எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுக. கட்சி காலம் மாறுறதுல ஒவ்வொரு கட்சி கீழே விழுறது எழுறது இதெல்லாம் சாத்தியம் இல்லையா? மேலும் கீழே போயிடலாம்ல. மேலும் கீழே போறதுக்குள்ள வாய்ப்புக்கு தான் விக்கிரவாண்டில ஈரோடு கிழக்குல ஒன்றுபட்ட அதிமுக யோசிக்கவே மாட்டாங்க. அதிமுகன்னா இபிஎஸ் தான். ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு பேசு பொருளா மாறி இருக்காங்க. ஊடகங்கள் அவர் அடுத்து என்ன செய்ய போகுது அந்த இடத்துக்கு நகர்ந்து இருக்கிறாங்க. அதுல ரொம்ப முக்கியம் கூட்டணியிலிருந்து வெளில வந்தது, திமுக தலைவரை போய் பார்த்தது, நீங்க சொன்ன மாதிரி தாவேக்கான்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா என்னன்றதெல்லாம். ஓபிஎஸ் ஓட நகர்வுகளை எப்படி ரீட் பண்ணி இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? இத குறிப்பா பாஜக எப்படி அணுகுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, பாஜகவை பொறுத்த மட்டும் அவங்க அதிமுகவோட சேர்ந்த பிறகு இருந்த 2-3 மாசமா அவங்களுக்கு எந்த கூட்டணியும் அமையலைன்றதே அவங்களுக்கு ஒரு பெரிய பதட்டமாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த சூழலில் ஏற்கனவே நமக்கு விசுவாசமாக இருந்த பன்னீரும் போயிட்டு மாற்று முகாமை தேடின்னு போயின்னு இருக்காரு. இன்னும் கூடுதல் பதட்டம் அதிகமாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து எப்படி வந்து இந்த தமிழ்நாட்டோட அரசியலில் எப்படி ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறதுன்னு தெரியல. பிரதமர் திரும்ப வராருல்ல? இல்லை, இப்போ வரும்போது அவர் ஏதாவது ஒரு சமாதான இது ஒரு விஷயங்களை கொண்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது ஓபிஎஸ் அதை எப்படி எடுத்துப்பாருன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அவங்க விடமாட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு வந்து ஓபிஎஸோட அல்லது தினகரனோட அந்த அருமை தெரியும். சவுத்தில் என்ன மாதிரி, ஏன்னா அது அமித்ஷாவே 21 சொன்ன விஷயம் தான், அது ப்ரூவான விஷயம்தான். ஸோ அதனால் வந்து அந்த விஷயத்தில் அவங்க ட்ரை பண்ணி எப்படியாவது சேர்க்கறதுக்கான முயற்சிகளில் இறங்குவாங்க. அதில் வந்து நான் ஏற்கனவே சொன்னல, அரசியலில் நிரந்தர பகைவர்கள் கிடையாது ஓபிஎஸ் சொன்னாருன்னா மறுபடியும் பிஎம் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணால் ஒருவேளை ஒத்துப்பாரா, பார்க்கறதுக்கு ஒத்துப்பாரா, சமாதானத்துக்கு போவாரான்னா அதுதான் துரைக்கண்ணா விஷயத்து இன்னும் கொஞ்சம் சொன்னார். அதிமுக இந்த டிமாண்டு அதிமுக ஒன்றுபடுத்தி என்னை அந்த பொசிஷனில் கொண்டு போய் உட்கார வச்சிங்கன்னா நான் வந்து மறுபடியும் இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளே வருவேன் அப்படின்ற மாதிரியான விஷயம். ஆனால் இது வந்து எடப்பாடியோட ஸ்டாண்டு வந்து ஸ்ட்ராங்கான ஸ்டாண்டு. ஓபிஎஸ்ஸை சேர்க்கக்கூடாது, ஓபிஎஸ்ஸை அரசியலேருந்து ஒழிக்கணுங்க. அதுதான் எடப்பாடியோட பாயிண்ட்டு. அவர் இருக்கிற வரையும் இவருக்கு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அவர் வந்து ஓரங்கட்டணும், அரசியல் ரீதியாக அவரை வந்து செல்லா காசாக்கணும் அப்படின்றதான் இபிஎஸோட கணக்கு. அப்போது ஓபிஎஸோட கணக்கு என்னவா இருக்கும்? என்ன செல்லா காசாக்குறேன், ஒன்றை செல்லா காசாக்குறேன்னு இவர் வந்து ஒரு கவுண்டர் மூவ் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். இவங்க 2 பேருமே இனிமேல் எந்த ஒரு காலகட்டத்திலையும் சேர முடியாதுன்னா பாஜக சேர்த்து வைக்குமான்னா
அது முயற்சி பண்ணா கூட மறுபடியும் அது தோல்வியில் தான் முடியும். ஆனா பாஜகவுக்கு அந்த தேவை இருக்குல்ல. நீங்க திமுகவை வீழ்த்தணும்னா இவங்களெல்லாம் சரி கட்டி ஒரு அலைன்ஸ் தேவை இருக்குல்ல. அப்ப அதுக்கு அதை எப்படி அந்த பாஜக தேவையை விட ஓபிஎஸ் உடைய அரசியல் தேவை ரொம்ப அதிகம். ஏன்னா அவர் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். அவர் தன்னை இபிஎஸ் வந்து ஓரங்கட்டாதான் அவர் நிக்க முடியும் அங்க ஸ்பாட்ல. அங்க இல்லாட்டி இவர் காலி ஆயிடுவார்ல. அப்ப நீங்க சண்டை களம் ரெடி ஆயிடுச்சு சார். நீங்க சண்டை போட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. நீங்க பின்னாடி கையை கட்டின்னு இருக்க முடியாது. நித்யானந்தம் சொன்ன மாதிரி ஒரு இடியாப்ப சிக்கலா தான் இருக்கு. எந்த முனையை பிடிச்சி இந்த முடிச்சு அவுக்கணும்ன்றது தெரியல. காலம் தான் பதில் சொல்லணும். ஆனா இபிஎஸ் முகாம் இந்த பிரச்சனையை எப்படி பாக்குறாங்கன்றப்ப திரு பொன்னையன் அவர்கள் தம்பிதுரை எல்லாம் அருகில் வைத்து கொண்டு தான் ஒரு பேட்டி கவனிச்சிருப்பீங்க. அவங்க இதை பொருட்படுத்தல. அவருக்கு தான் இழப்பு, எங்களுக்கு எந்த இழப்பும் அல்ல அப்படின்னு சொல்வதன் மூலமாக நீங்கள் வெளியேறது பற்றி எங்களுக்கு கவலை இல்லைன்ற இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க. அப்ப அதுதானே அவங்க பொசிஷன். அதுல இருந்து எப்படி மாறுவாங்க? இல்ல, பொன்னையனை விடவும் அரசியல் களத்தில் தேர்தல் களத்தில் அனுபவம் பெற்ற செங்கோட்டையன் உட்பட தான் அந்த 6 பேர் போனாங்க. கள யதார்த்தம் வேறாக இருக்கிறது. மக்களும் நம்முடைய தொண்டர்களும் சோர்வடைந்து விட்டார்கள். இந்த 2024 தேர்தலில் கட்சிக்கு தலைமை வைத்து செல்லுகிற திரு எடப்பாடி பழனிசாமி வைத்த வியூகம், அவர் இந்த கட்சியை கொண்டு செல்லுகிற போக்கு சரியில்லை. எனவே ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் தேர்தல் களத்தில் வெற்றி பெற முடியும் என்கிற கருத்தை அவங்க வலியுறுத்தி சொன்னாங்க. அதுதான் கள யதார்த்தம். திரு பொன்னையன் உட்பட எல்லோருக்குமே தெரியும். ஆனால் இன்றைய தினம் கட்சியை திரு எடப்பாடி பழனிசாமி கைப்பற்றி வைத்திருக்கிறார். அதை காப்பாற்ற வேண்டும் என்கிற முயற்சியில் தான் திரு ஓபிஎஸ் உட்பட பலரும் களம் இறங்கி இருக்கிறார்கள். என்னன்னா இன்றைக்கு பலரும்ன்றீங்க. ஆமா, சிலர் சொல்றப்ப ஓபிஎஸ்ன்ற ஒருத்தர் தாங்க, அது ஒரு சின்ன குழு தான், அப்படி புரிஞ்சுக்க முடியாதா? ஏன்னா பெரிய கட்டமைப்பு அவர்கிட்ட தான் இருக்கு. ஏதோ வெர்டிகல் ஸ்பிளிட் மாதிரி பேசுறது சரியா? இல்லை, இன்றைக்கு மாநில அளவிலும் தேசிய அளவிலும் எல்லா ஊடகங்களிலும் அச்சு ஊடகம் காட்சி ஊடகங்களில் பேசுபொருளாக இருக்கிற திரு ஓபிஎஸ் வந்து எதுவுமே இல்லை, தனி மனிதன், அவர் பின்னாடி எதுவும் இல்லை அப்படிங்கிறது பேசுறது நிச்சயமாக அது ஏற்புடையது அல்ல அப்படின்னு தான் பார்க்குறேன். இன்னொன்று நான் சொல்கிறேன், அதாவது இப்போ சட்ட ரீதியாகவும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சரிவு வந்திருக்கு. சிட்டி சிவில் கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு சொன்னாங்கல்ல, திண்டுக்கல் சூரியமூர்த்தி வழக்கை தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு சொல்லல, இல்லை அதை விசாரிக்கணும் அப்படின்னாரு. ஏற்கனவே நீதியரசர் ஜெயச்சந்திரன் ஒரு தீர்ப்பு சொல்லியிருந்தார் தெரியுமா உங்களுக்கு? விதிக்கு மாறாக அவர் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ அந்த நிலைப்பாடு இருக்கிறது. இதையும் தாண்டி தேர்தல் கமிஷன்லேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. அதுவும் வரும். 2021 டிசம்பரில் ஒற்றை வாக்கில் 2 பேர் ஒருங்கிணைப்பாளர் இணை வந்தாங்கல்ல, 2026 டிசம்பர் வரைக்கும் அது இருக்கு. நீங்க சொல்றது ஒரு பெரிய நெருக்கடியா ஒரு கொடுத்து நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய நெருக்கடி கொடுத்திருக்கிறது. இல்ல கொடுத்துக்கிட்டே இருப்பாருன்றீங்க. நிச்சயமாக அதுதான் இருக்கும். இன்னொரு பார்வையும் இப்ப அவருக்கு யாரு வெளியில போனா எங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அனாதையா போயிடுவாரு, அரசியல் அனாதையாட்டி அப்படிலாம் பேசுறாங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி தமிழ்நாடு மட்டும் இல்லை, தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா தாவேகாவோடு இணைந்து தாவேகா, காங்கிரஸ், திரு ஓபிஎஸ், அன்புமணி இவர்கள் இணைந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்கான ஒரு பேச்சுவார்த்தை டெல்லியில் நடக்குது. இங்கே இருக்கிற கேரளாவை சேர்ந்த மாநில தலைவர்கள் சொல்லி தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ் மாநில காங்கிரஸ் இந்திய தேசிய காங்கிரஸுடைய நிர்வாகிகளும் சரி, இங்கே இருக்கிற சட்டப்பேரவை உறுப்பினர்களும் சரி, இதை தாண்டி டெல்லியில் இருக்கிற பொதுச் செயலாளர்கள், கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் இது தொடர்பாக பேசி கொண்டிருக்கிறார்கள். அரசியலில் எது வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் நிகழலாம், யாரும் யாரோடும் கூட்டணி சேரலாம். இதுதான் யதார்த்தம். அழகா பொழிப்புரை கொடுத்துட்டீங்க. பிரியன் கேட்டது ஸ்டாலின் அவர்களை சந்திச்சுட்டு எதுவும் நடக்கலான்றப்ப காங்கிரஸே கூட தாவேகாவோட போயிடலான்ற விளக்கத்தை கொடுக்குறீங்க. ரவீந்திரன் துரைசாமி, இப்போ என்ன வேண்டாம்னு நடக்கலாம், நம்ம எதையும் ஊர்ஜிதமா சொல்ல முடியாது. இந்த விஷயத்தில் ஓபிஎஸ் நிலைப்பாட்டில் திமுக போறதுல சிக்கல் இருக்கு. துரைக்கருணா சொன்ன மாதிரி அவரோட ஆதரவாளர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? ஒன்று. அதிமுக வாய்ப்பு எப்படி இருக்குன்றது. ஏன்னா இபிஎஸ் அவர்கள் இன்னமும் ஏத்துக்கிற மனநிலையில இல்லை. மாற்றுதானா? அப்படிதான் நகரக்கூடிய சூழல் இருக்கா? அதை நோக்கி தான் நகருவாரா? துரைக்கருணா சொன்ன மாதிரி வேற ஒரு அலைன்ஸ் கூட உருவாகலாமா? ஸ்டாலின் மிகப்பெரிய உயரத்தில் இருக்கிறாரு. அவர் கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட்டுங்கிற சூழ்நிலை இருக்கிறது. நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன், அது உண்மை. இதுதான் இன்னைக்கு இபிஎஸ் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களோட எண்ண ஓட்டமும் வரும் நாட்களில் அதுவும் உங்களுக்கெல்லாம் தெரியும் நான் கருதுறேன். இந்த சூழ்நிலையில் இபிஎஸ் என்ன நினைக்கிறாருன்னா, கட்சியை காப்பாற்றி நாம கலைஞர் 13 ஆண்டுகளுக்கு புற வந்தாலும் கூட நாம கட்சியை காப்பாற்றி ஸ்டாலினுக்கு மாற்று நாம தான்ங்கிறத உறுதிப்படுத்தணுங்கிறது தான்
இபிஎஸ்க்கு நோக்கம் அவரோட பேச்சு எண்ணம் செயல் எல்லாம் கரெக்டா பார்க்கக்கூடியவங்க அதை புரிஞ்சுக்கலாம். இப்ப வெளியில போனாலும் பரவாயில்ல, நோ பேச்சுவார்த்தை வேண்டாம், கட்சியை காப்பாற்றி நம்ம நிற்கணும், இன்னொரு த்ரெட்டை உள்ள வச்சிடக்கூடாதுன்னு. அதே மாதிரி பாஜகவில் மோடிக்கு நோக்கமும் 240 சீட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கனிமொழியை ஃபாரின் டெலிகேஷனுக்கு அனுப்பி கூட்டணி கட்சி தலைவருக்கு வந்து தொங்குன முறை ஒரு மெம்பர்ஷிப் கொடுக்காருன்னா 22 எம்பியையும் மு.க. ஸ்டாலினையும் தான் அவரும் மதிக்கிறாருன்னு அர்த்தம். இதுல அண்ணாமலை போன்றவங்க, தமிழிசை, நயினார் போன்றவங்களாம் எம்எல்ஏ ஆகிறதுக்காக ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் கண்டஸ்ட் பண்ணல. ஆனா 10% மேல வாக்கெடுத்து தான் நிரூபிச்ச 11.4 ஒன் டைம் வாக்கா இல்லாம இருந்தாதான் 2029 எடப்பாடி மோடியை டிச் பண்ணாம இருப்பாரு. இந்த அடிப்படையில் தான் அண்ணாமலை முயறார். ஒவ்வொருத்தரும் தங்கள் இதில் தான். நீங்க சிம்பிளா திமுக அகற்றுக்குன்னு சொல்லிட்டீங்களே ஒரே வார்த்தையில. நித்யானந்த், முதல்ல ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய விரிசல் வெளியே தெரியாமல் அங்கே ஆழமாக போய்கொண்டே இருக்கிறது. இட்ஸ் பிகம் எ ரன்னிங் டேமேஜ். ரன்னிங் டேமேஜ்னா ஒரு இடத்துல டேமேஜ் இல்லை, அது அப்படியே உள்ளே போய்கிட்டே இருக்கு. ஒரு புற்றுநோய் போல அந்த கூட்டணி எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த கூட்டணி பிரியலாம், உடையலாம். இதை பற்றி நாம் யாரும் பேச மாட்டோம். அதற்காக இதை பற்றியெல்லாம் நாம் பேசி கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் கூட இதிலே கிடைக்கின்ற ஒரு அரசியல் என்ன என்று சொன்னால், ஓபிஎஸ்ஐ இதுவரை எந்த ஊடகமும் கண்டுகொள்ளவில்லை. அவர் எங்கேயோ ஒரு ஓரத்தில் இருந்துட்டு இருந்தார் பாவம். இன்றைக்கு ஒரு வாரமாக ஓபிஎஸ் தான் தலைப்பு செய்தி. ஏன்னா மோடி அவர்களை கண்டுக்கல, அதனால ஊடகங்கள் கவனத்துக்கு கொண்டு எது வேணுமா நீங்க ஊடகத்தை சொல்லாதீங்க. பிரதமர் கண்டுக்கல, அதனால ஊடகங்கள் அதை கண்டுக்கிட்டாங்க. தமிழக ஊடகங்கள் ஓபிஎஸ் என்று ஒருவர் 3 முறை முதலமைச்சராக இருந்தாரான்னு தெரியாது, இப்ப எல்லாருக்குமே தெரியுது. அவர் நினைவுக்கு வந்துட்டார். ஆக அதிமுக ஓபிஎஸ் என்று ஒருவர் இருந்தார், அவர் இருக்கிறார் இன்னும் அப்படின்னு ஒரு வாரமா ஊடகங்கள் செய்த நன்மை ஓபிஎஸ்ஐ முன்னுக்கு கொண்டு வந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, பார்கெனிங் கெப்பாசிட்டி இதனால ஓபிஎஸ்க்கு கூடும். அது யாருக்கு சிக்கல்? அப்படி கூடுனா எந்த கட்சியோட கூட்டு பாஜகவுக்கே சிக்கல் தானே. பாஜக தான் நான் முதலே சொல்லிட்டேன், பார்கெனிங் கெப்பாசிட்டி கூடும். இது இந்த 10 நாள் இருக்குமோ 15 நாள் இருக்குமோ தெரியாது. சரி, அடுத்து வரக்கூடிய குண்டு இருக்கிறது. பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் அவர்கள் அடுத்து வரக்கூடிய என்ன செய்வாங்க இப்பவே நான் சொல்றேன். சொல்லுங்க. சசிகலா அம்மையாரை முன்னிலைப்படுத்துவதற்கான ஏதேனும் சம்பவம் நடக்கத்தான் செய்ய போகிறது. யார் முன்னிலைப்படுத்த போறாங்க? அது நான் ஊடகங்கள் சொல்லிட்டேன். சரி, முன்னிலைப்படுத்த போகிறது. ஆக சசிகலா அம்மையாரும் அரசியலிலே இருக்கிறார், ஓபிஎஸும் அரசியலிலே இருக்கிறார், இபிஎஸும் அரசியலிலே இருக்கிறார். எனவே அதிமுக ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, இல்லையே கிடையாது. திருமதி சசிகலாவும் பிரதமருக்கு கடிதம் எழுதுறாங்களா வரவேற்கின்றத பார்க்கலாம். எல்லாரும் எதிர்த்து நான் தான் சொன்னார்னா அதிமுகவிலே மாற்றங்கள் வரலாம். ஓகே, மாற்றங்கள் வரலான்றாங்க. ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம அதையும் பேசலாம். காத்து நிறைய சுற்று எல்லாரும் சுருக்கமா சம பண்ணலாம். ரவீந்திரன் துரைசாமி, இதன் மூலம் அவரோட பார்கெனிங் கெப்பாசிட்டி கூடிருச்சா? பார்கெனிங் கெப்பாசிட்டிங்கிறது எந்த அளவுக்கு தேவைங்கிறத வச்சுதான் பார்கெனிங் கெப்பாசிட்டி கூடும். ஆப்ஷன்ஸை ஓப்பன் பண்ணுறது பார்கெனிங் கெப்பாசிட்டி கூட தான் செய்யும், அது மறக்க வரல. அவர் சொல்கிறது கருத்து தான். பட் எது ஃப்ரூட்ஃபுல், எது பலனளிக்கும், அதுதான் அல்டிமேட்டாக டிசைட் பண்ணும். எங்கே போனால் நமக்கு வெற்றி அப்படிதான் யோசிப்பாருன்றீங்க? கண்டிப்பாக. பிரியா, இப்போ என்டிஏ விட்டு வெளியில் வந்துட்டாரு. அந்த டிசிஷனை ஒரு சஸ்டைண்டாக வச்சிருப்பாரா, ஒரு தொடர்ந்து இதே நிலைப்பாட்டில் இருப்பாரா? குறைஞ்சது டிசம்பர் வரையும் இருப்பாரான்றது முக்கியமான கேள்வியாக இருக்கு. ஆனால் அவருடைய அல்டிமேட் எய்ம் என்னன்னா, அதிமுக என்கிற கட்சியில தன்னுடைய பொறுப்பை மீண்டும் நிலைநிறுத்துவது தான் அவருடைய பாயிண்டா இருக்கு. அது எடப்பாடி ரொம்ப ஸ்ட்ராங்கான இல்லைன்னு சொல்றாரு. அப்போ இவருடைய இவருடைய கோல் என்னவா இருக்கணும்னா, ஓபிஎஸோட கோல் என்டிஏ அவங்க பாஜக அவருக்கு ஹெல்ப் பண்ண போறது இல்லை, அது உட்கட்சி விவகாரம் சொல்லிட்டாங்க. ஸோ இவர் தன்னுடைய அந்த இபிஎஸ்க்கு எதிரான தன்னுடைய அந்த இதை ஃபைட்டை தெளிவாக அமைச்சிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். அதுல எங்கேயாவது மிஸ் பண்ணாருன்னா அது பாஜகவோ வேற யாரோ ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அதுல அவர் தெளிவா இருக்கணும். 1967 தேர்தலிலிருந்து ஒரு 16 தேர்தல்களை நான் பார்த்துருக்கேன், சட்டப்பேரவை தேர்தல்களை. இந்த 2026 தேர்தல் ஒரு வித்தியாசமான தேர்தலாக தான் படுகிறது. இந்த 2026 தேர்தல் என்பது உண்மையிலேயே தமிழக அரசியல் தேர்தல் வரலாற்றில் ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தும் என்று நம்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழகமோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியோ தனித்து ஆட்சி அமைவதற்கு வாய்ப்பு குறைவாக இருக்கிறது. கூட்டணி ஆட்சி அமையும். இந்த 2026 தேர்தலில் ஓபிஎஸ் அவருடைய தாக்கமும் நிச்சயமாக இருக்கும் என்றுதான் நான் நம்புகிறேன்.
நிறைவு கடந்த பாராளுமன்ற தேர்தலையும் கடந்த தேர்தல்களில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்களோடு எஸ்என்டிபின்னு நினைக்கிறேன் அந்த ஒரு எஸ்டிபி அந்த ஒரு கட்சி மட்டுமே தான் அவருடைய அழைப்பை செவிசாய்த்து வந்தது. கடைசியாக தேமுதிக வந்துச்சு. ஆக எடப்பாடிக்கு கூட்டணியை சேர்க்கின்ற தகுதி அன்றைக்கே இருந்திருக்கவில்லை, இப்பொழுதும் கிடையாது. பாஜக இருக்கிறதுனால வராமலாம் யாரும் இல்லை. எடப்பாடி தலைமைன்னு யோசிக்கிறாங்க. பாஜக தலைமைன்னா அவங்க மீண்டும் பாஜகவோடு ஏற்கனவே இருந்தது போல வருவாங்க. அதனால் பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது. எடப்பாடி பாஜக சொல்வதை கேட்டு உன்னை தலைவராக ஆக்கியிருக்கிறோம், இப்படியெல்லாம் செய் என்று சொன்னதை செய்தாலே இந்த அணி வெற்றி பெறும். தான் தோண்டித்தனமாக தட்டாம்பிள்ளைத்தனமாக அவர் நடந்து கொண்டால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சிகப்பு கம்பளம் விரித்து ஆட்சிக்கு அழைப்பு. நிறைவு கருத்துல அதிமுக ரொம்ப இறக்கி வச்சு பேசிட்டீங்களோன்ற இது பிரியன்லாம் அதுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கும். பட் அதுக்கான நேரம் இல்லாததுனால நம்ம கடந்து போக வேண்டி இருக்கிறது. விருந்தினர்களுக்கு கருத்து அவ்வளவுதான், அப்படிதான் எடுத்துக்க வேண்டியிருக்கு. நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டப்பட்டது